காலை எழுந்து இரவு படுக்கப் போகும் வரை பரமேஸ்வரி வருடம் முழுவதும் ஒரே ரொட்டீன் படி இயங்கினாள். குளித்துவிட்டு டிப்போவில் பால் வாங்கி வந்து காய்ச்சி அது பொங்குவதற்குள் வெந்நீர் வைத்து, காஃபி தயாரானதும் கணவனை எழுப்பி மேஜை மேல் செய்தித்தாளுடன் வைத்து, பனியன் அண்டர்வேர் பார்த்து எடுத்து வைத்து, சட்டை பேண்ட்டுக்கு இஸ்திரி போட்டு குளித்து வருவதற்குள் தோசை அல்லது இட்லி மேஜை மேல் வைத்து, கணவன் ஆபீஸுக்கு எடுத்துச் செல்ல டிஃபனோ தயிர் சாதமோ எடுத்து கொடுத்து, பிளாஸ்கில் காஃபி, கை துடைக்க டவல், தினத்துக்கும் தினத்துக்கும். இன்று ஒரு தகவலிலிருந்து இரவு பூக்காரி கொண்டு வந்து வைக்கும் செவ்வந்தி பூச்சரம் வரை வேறுபாடின்றி இயங்கிய வாழ்க்கை. ஞாயிறு போன்ற விடுமுறை நாட்கள் வாராந்திர அட்டவணைப்படி இயங்கின. அதில் ஜெய் ஹனுமான் போன்ற பக்தி தொடர்களும், குப்பை தட்டுவதும், செய்தித்தாளை பழைய பேப்பர்காரனுக்கு போடுவதும், சாயங்காலம் ஓடிடியில் சொத்தை படமும், போனில் அம்மாவுடனும் பிருந்தாவுடனும் கால் மணி நேர பேச்சுமாக போச்சு முழு வாழ்வும் என்று பரமேஸ்வரி யாரிடமும் புகார் செய்ததில்லை. வாழ்க்கையின் கணங்கள் பால் ஸ்டோர் கணக்கிலும், சீட்டு கட்டுவதிலும், புடவைக்கு ஃபால்ஸ் தைப்பதிலும் வீணாகிறது என்று அவளுக்கு தோன்றியதே இல்லை. ஒரு நாள் மனதை கலைத்தது அவள் பள்ளி சிநேகிதி ஹேமாதான். திடீரென்று போன் பண்ணிவிட்டு வந்தாள். பளபள கூந்தலும் மொர காட்டன் புடவையும் வெளிநாட்டு வாசனையுமாக வந்தாள். பொட்டு இல்லை. மை காட், என்ன பரமு இப்படி? உனக்கும் ஒரு பசுமாட்டுக்கும் என்ன வித்தியாசம் பரமு? புரியல. ஏதாவது வித்தியாசமா வியப்பா ஏதாவது செய்ய நினைச்சிருக்கியா நீ? அப்படி ஏன் நான் நினைக்கணும்? நினைக்காட்டா நமக்கும் பசுக்களுக்கும் என்னடி வித்தியாசம்? என்ன சொல்ற ஹேமா? புரியவே இல்லை. உன் கணவர் எப்பவாவது உன்னை திட்டி இருக்காரா? லேசா திட்டுவாரு. திட்டினதுக்கு உடனே மன்னிப்பும் கேட்பாரு. அடிச்சிருக்காரா? சேச்சே, அப்போ உன் வாழ்க்கையில என்னதான் எக்ஸைட்டிங்கா இருந்ததுடி? எப்பவாவது உன் வாழ்க்கையில சொல்லிக்கும்படியா பரவசம், விபத்து, திருட்டு, கொள்ளை ஏதாவது நடந்திருக்கா? இதென்ன என்னென்ன வார்த்தையெல்லாமோ சொல்ற ஹேமா? அப்படிலாம் நடந்தாதான் வாழ்க்கையா? உள்பாவடைக்கு நாடா கொக்கறது தான் வாழ்க்கையா? ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும். கண்ணாடியில பாத்துக்கோ. உனக்கும் எனக்கும் ஒரே வயசு. இப்பவே மாமி மாதிரி இருக்க. இது என்ன ட்ரெஸ்ஸு காலங்காத்தால? ஒரு நைட் இன்னும் இல்லாம, ஹவுஸ் கோட் இன்னும் இல்லாம. சின்ன வயசுல எவ்வளோ அழகா இருப்ப பரமு. குழப்புற ஹேமா. ஒரு நாள் கூட வா, வெளி உலகம் எப்படி இயங்குறதுன்னு காட்டுறேன். பெண்கள் என்னெல்லாம் பண்றா, எவ்வளவு ஃப்ரீயா இருக்கா, தைரியமா இருக்கான்னு காட்டுறேன். இவரை விட்டுட்டு நான் எங்க வர முடியும்? 10 நிமிஷம் இல்லைன்னா பரமேஸ்வரி பரமேஸ்வரின்னு அனத்திடுவார். அது கூட பரமேஸ்வரி தானா? பரமா பரமுன்னு செல்ல பேர்லாம் எதுவும் கிடையாதா? அதெல்லாம் அவருக்கு பிடிக்காது. அதான் உங்களுக்கு ஏதோ சொல்ல வந்ததை நாக்கை கடித்துக்கொண்டு சட்டென்று நிறுத்தி விட்டாள் ஹேமா. சரி சரி, எப்போ உனக்கு மாறுதல் தேவையோ அப்ப என்ன கூப்பிடு, வரேன். ஹேமா விதைத்து விட்டதை பற்றி ராத்திரி படுக்கும் வரை அவள் சிந்திக்கவே இல்லை. கணவர் எக்கனாமிக்ஸ் டைம்ஸ் படித்துவிட்டு மூக்கு கண்ணாடியை பெட்டிக்குள் பொத்திவிட்டு நாராயணா என்று ஒரு முறை சொல்லிவிட்டு அந்த பக்கம் திரும்பிக் கொண்டு 5வது நிமிஷத்தில் குரட்டை விட துவங்கியதும் தான் யோசித்தாள். குரட்டையை தினம் கேட்டுக்கொண்டிருப்பதுதான் தன் வாழ்நாளா? அவரிடமிருந்து எத்தனை கனவ சப்தங்கள்! காலை பல் தேய்க்கும் போது நாக்கில் விரல் விட்டு ஒரு அமானுஷ்ய சத்தம். அவ்வப்போது ஹர்ரக் என்று தொண்டையை காரும் சப்தம். சபையறியாமல் காற்று பிரியும் சப்தம். சில நாட்கள் தொடர்ச்சியாக 48 தும்மல் சத்தம். சாப்பிடும்போது எல்லோருக்கும் முன்னணியில் தட்டை சரித்து பிச்ச ரசத்தை உறிஞ்சும் சத்தம். சேச்சே, இது என்ன நினைப்பு? எல்லா கணவர்களும் இந்த மாதிரி சத்தங்களை எழுப்புறவங்க தானே? ஹேமாவிடம் கேட்டு பார்க்கணும். சட்டென்று குரட்டை நின்றது. கணவன் விழித்து திரும்பி அருகில் பார்த்து, நீ இன்னும் தூங்கல? தூக்கம் வரல. உடம்புடம் சரியில்லையா? உடம்பு நேராத்தான் இருக்கு. ஹாலில் போய் புஸ்தகம் படி. எனக்கு லைட்டு கண்ணை குத்துறது. எனக்குன்னு எதுவுமே இல்லையா? ஹாலில் போய் உட்கார்ந்து கொண்டாள். டிவியை போட்டதில் அதில் ஏதோ மணல் ஓடியது. எதையாவது சாப்பிட்டு அல்லது குளிர் காற்றடித்து உடம்புக்கு வந்தால் தேவலை. ஒரு நாளாவது என்னை கவனிப்பார்.
ஒரு வாய் காஃபி போட்டு தருவார். உடம்பு சரியில்லை என்று பாசாங்கு செய்யலாமா? பொய் சொல்லி பழக்கமே இல்லையே. அப்பா அப்படி வளர்த்து விட்டாரே. அப்பா அம்மா இரண்டும் அவர்தான். அவரை நினைத்தபோது அவளுக்கு கண்ணீர் இயல்பாக சுரந்தது. எல்லா அப்பாவுக்கும் பெண்ணை பிடிக்கும். அழகு திறமைக்காக இல்லை, அவள் தன் குழந்தைங்கிறதுக்காக. காலை பூஜை அலமாரியில் அப்பா படத்தின் மேல் விபூதி உதிர்ந்திருந்தது. முதலில் அதை அவள் கவனிக்கவில்லை. மேலே இருந்து சுண்ணாம்பு உதிர்ந்திருக்குமோ என்று துடைக்கப் போன போது அப்பா ஏதோ தனக்கு ஆணையிடுகிறார் என்று தோன்றியது. மகளே, வாழ்க்கையை விரயம் பண்ணாத. உன் ஃப்ரெண்டு சொல்றது சரிதான், அவ பேச்ச கேளு என்று சொல்வதாக நினைத்தாள். அவளுக்கு பூ போடுவது, விபூதி உதிர்வது, பள்ளி கூப்பிடுவதிலெல்லாம் நம்பிக்கை. கணவன் அலுவலகத்துக்கு புறப்பட்டதும் ஹேமாவுக்கு போன் செய்தாள். அடையார்ல ஒரு அட்ரஸ் சொல்லி அங்க வா என்றாள். அடையாருக்கு எப்படி வருது? ஆட்டோ பிடிச்சிண்டு. இது என்ன கேள்வி? நான் ஆட்டோல தனியா போனதே இல்லையே ஹேமா. தனியா காரியங்கள் பலதும் செய்ய போறேன் இனிமே. அதுக்கு ஆட்டோல போறதுதான் ஆரம்பம். குதித்து குதித்து ஆட்டோ போகும்போது அதில் உள்ள கேசட் முத்துப்பட பாடலில் அர்த்தங்களை தேடினாள். ஹேமா சொன்ன இடம் 4 மாடி நவீன கட்டிடம். பிளாட் பகுதி. முன்பக்கம் புட்டிக், கூரியர், ஸ்நாக் பார் என்று கடைகள் இருக்க, வாசலில் காவல்காரன் நிறுத்தி பக்கவாட்டில் அனுப்பினான். கட்டடம் ஒல்லியான கான்கிரீட் கால்களில் நின்று கொண்டிருக்க, அடிவாரத்தில் கார்கள் இளைப்பாறிக் கொண்டிருந்தன. தரை பெருக்கப்பட்டு சுத்தமாக இருந்தது. ஓரத்தில் குரோட்டன்ஸ் செடிகள் கத்தரித்த ஒழுங்கில் இருந்தன. கொன்றை மரம் ஒன்றின் மஞ்சள் பூக்கள் உதிர்ந்திருந்தன. பிள்ளைகள் சைக்கிள் அனாதையாக கிடந்தன. வாசலில் நிறைய செருப்புகள் இருந்த அந்த பிளாட்டின் மணி பொத்தானை அழுத்த ஹேமா தான் திறந்தாள். பெரிய ஹாலில் உள்ள சித்தார் சங்கீதம் கேட்டது. சோஃபாவை காட்டி உட்காரச் சொன்னாள். பாவாடை தாவணி கட்டிய 25 வயது பெண் வந்து அவள் முன்னால் மினரல் வாட்டர் பாட்டிலை வைத்துவிட்டு சென்றாள். தொட்டியில் மீன்கள் எதிர்பாராத திசைகளில் அடிக்கடி திரும்பிக் கொண்டிருந்தன. காஃபி, டீ, எலுமிச்சை ஜூஸ் ஏதாவது வேணுங்களா? இது என்ன இடம்? சங்கங்க. உள்ளே தரையில் கோல் தட்டுவதும் யாரோ பரதநாட்டியம் மிதிக்கும் சத்தமும் கேட்டது. வெள்ளைக்கார பெண்மணி மேலுதட்டில் அரும்பிய வியர்வையை துடைத்துக் கொண்டு அவள் அருகில் வந்து உட்கார்ந்து அந்த தண்ணீரை அருந்தி, "தட் டில்லானா வாஸ் ஆசம்" என்றாள். எதிரே பாரதி படத்தின் கீழ் விடுதலைக்கு மகளிரெல்லாம் வேட்கை கொண்டனம் வெல்லுவமென்றே என எழுதியிருந்தது. பரமா, இதான் நான் சொன்னனே, அம்பிகா மேனன், இந்த சங்கத்தோட தலைவி. மேடம், திஸ் இஸ் பரமேஸ்வரி என்றாள். அம்பிகா மேனன் ஒயர் ஃப்ரேம் கண்ணாடி மூலம் பரிவாக பார்த்து, வாமா என்றாள். புதிய பொலிவான தோற்றத்துடன் நாசுக்காக ஹோல்டரில் பொருத்தி லிப்ஸ்டிக் தீற்றின உதடுகளில் வைத்து சிகரெட் பிடித்தாள். உன்னை பத்தி ஹேமா சொல்லுச்சு. வாழ்க்கையில வித்தியாசமா ஏதாவது அனுபவம் வேணுமா உனக்கு? ஆமா என்றாள் சற்றே தயக்கத்துடன். ஹேமா, பரமேஸ்வரிய நிலையத்துக்கு அழைச்சிட்டு போ. பாருமா, அங்க உள்ள பெரியவங்களுக்கு கொஞ்சம் தினம் காலையில 1 மணி நேரம் வாசிச்சு காமிக்கணும். அந்த வேலை சம்மதமா? மனசுக்கு ரொம்ப திருப்தி தரும். நான் விவரம் சொல்றேன் வா என்றாள் ஹேமா. மாசம் 2000 ரூபா தான் அவங்களால தர முடியும். பரமேஸ்வரிக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. ஹேமா அவளை வாசலுக்கு அழைத்து வந்து, இரு, மேடம் கூட பேசிட்டு வந்துடுறேன். இந்த வேலை உனக்கு ரொம்ப பிடிச்சதா இருக்கும். உனக்குன்னு ஸ்பெஷலா ஏற்பாடு செஞ்சிருக்காங்க மேடம். இவங்க யாரு? அம்பிகா மேனனை தெரியாதுங்கிறியா? வெளியுலக தொடர்பில்லாம இருந்திருக்கிற. டிவி எல்லாம் பார்க்கறதே இல்ல. பாப்பேன், ஜெய் ஹனுமான், அதுலெல்லாம் வரமாட்டாங்க இவங்க. ஹேமா அலட்சியமாக குறுக்கிட்ட பாதசாரிகளையும் சைக்கிள்காரர்களையும் திட்டிக்கொண்டே முரட்டுத்தனமாக கார் ஓட்டினாள். பொறுமையில்லாமல் ஹாரனை அழுத்திக் கொண்டே, எல்லா விதத்திலையும் நீ உன்னை அசட் பண்ணணும், இல்லைன்னா ஆண்கள் உலகம் நம்ம தலையில மிளகா அரைச்சிரும். அவங்க நம்மளை பயன்படுத்திக்கிறப்போ நாம அவங்கள பயன்படுத்திக்கணும். நம்ம இப்ப போற இடம் முதியோர்களுக்கான அமைதி இல்லம். கொஞ்சம் பணக்கார முதியவர்கள், பெண் பிள்ளைகள் எல்லாரும் அமெரிக்கால இருந்து டாலர் அனுப்புறாங்க. லைப்ரரி, ஜிம், கேபிள் டிவி, என்டர்டெயின்மெண்ட் எல்லாமே உண்டு. பாரேன், 5 ஸ்டார் ஹோட்டல் போல இருக்கும்.
எனக்கு என்ன வேலை? கொஞ்சம் கொஞ்சமா மேடம் உன்னை இன்வால்வ் பண்ணுவாங்க. முதல்ல அங்க உள்ள தாத்தாங்களுக்கெல்லாம் படிச்சு காட்டணும். அப்புறம் உடம்பு தொடச்சு விட்டு பவுடர் போட்டா சம்பளம் 3 மடங்காகும். வயசானவங்களுக்கு சேவை செய்யறது எவ்வளவு உத்தமமானது தெரியுமா? என்ன படிக்கணும்? ஏதாவது பக்தி வேதாந்த புஸ்தகமா இருக்கும். நம்மளுக்கு என்ன? எனக்கு படிக்க பிடிக்கும் என்றாள் பரமு. நிஜமாகவே ஒரு விலை உயர்ந்த ஹோட்டல் போலத்தான் இருந்தது. கடற்கரை தெரிந்தது. டென்னிஸ் கோர்ட், நீச்சல் குளம் எல்லாமே இருந்தன. பிரம்பு நாற்காலியில் பெர்முடா நிஜார் அணி முதியவர்கள் கைப்பிரம்புடன் புல்தரையில் ஊடாடிக் கொண்டிருந்தார்கள். சீருடை அணிந்த பெண்மணிகளை அழைத்து அவர்கள் தோளை அணைத்துக் கொண்டு சதா பேசிக்கொண்டு தட்டு தடுமாறிக் கொண்டு சென்றார்கள். சிலருக்கு வயது 100க்கு மேல் இருக்கும் போல தோன்றியது. ஹேமா ராகவேந்திர ராவ் என்பவரின் அறையில் நுழைத்து, சார், இதுதான் பரமேஸ்வரி என்றாள். கலங்கிய கண்களுடன் அவர் பரமேஸ்வரியை பார்த்தார். படிச்சு காட்டுறதுக்கு வந்திருக்கா. கம் மை சைல்ட் என்று ராகவேந்திர ராவ் அவளை தோளில் அணைத்து உட்காரச் சொன்னார். தலையில் சொற்ப மயிர் இருந்தாலும் அழுத்தி வாரி டை அடித்து தேன் கலரில் இருந்தது. என்ன புத்தகம் படிக்கணும் தாத்தா? வாட்? கொஞ்சம் இறஞ்சு பேசு. ஒரு சைடு காது மந்தம். தாத்தாவுக்கு என்ன புஸ்தகம் பிடிக்கும்னு கேட்குறா. ஜாக்லின் சூசன், ஹெரால்ட் ராபின்ஸ், தமிழ்ல சித்தர் பாடல்கள். டோன்ட் கால் மீ தாத்தா, கால் மீ மிஸ்டர் ராவ். சரி சரி, வெள்ளிக்கிழமையிலிருந்து வருவா மிஸ்டர் ராவ். அந்த இடத்தை விட்டு வெளியே வந்தபோது, ஜாக்லின் சூசன் பக்தி புத்தகமா? எதை படிச்சா என்ன? நிறைய டாலர் வச்சிருக்காரு. சந்தோஷமாயிடுத்துன்னா பரிசாவே தந்துருப்பார். எல்லாம் பொட்டிக்குள்ள வச்சுட்டு இருக்கு கிழம். அவருக்கு யாரும் இல்லையா? இல்ல, டிவோர்ஸி. பொண்ணு அமெரிக்கால, பொண்டாட்டி 2ஆம் கல்யாணம் பண்ணிட்டு பெங்களூர்ல இருக்கா. அப்புறம் ஆழ்வார்பேட்டையில பெரிய காலிமன் இருக்கு. இன்னைக்கு கோடிக்கணக்கில் விலை போகும். தூரத்துல இருந்து டாட்டா காட்டினார் ராவ். இவருக்கும் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம்தான். இண்டு விளம்பரம்லாம் கொடுத்துருக்கார். வேடிக்கையா இருக்கும். காலடியில் விழுந்த பந்தை எடுத்து வந்த திசையில் எறிந்தால், காலையில 8 மணிக்கு வெள்ளிக்கிழமை வந்துரு. உங்க வீட்ல இருந்து 5C பிடிச்சா நேரா நிலைய வாசல்லே இறங்கிக்கலாம். முதல்ல என் கணவரை கேட்கணுமே, இதை ஒப்புத்துக்கலாமான்னு. எதுக்கு கேட்கணும்டி? இல்ல, அவருக்கு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் நான் பண்ணிட்டு வரணும்ல. அதெல்லாம் வச்சுக்காத. வாழ்க்கை முழுக்க சமைச்சு போட்டாச்சு. உங்க ஏரியால இல்லாத ஹோட்டலா என்ன? காலையில மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க சொல்லு. இதுக்கெல்லாம் பெர்மிஷன் கேட்டா ஆம்பளைகள் வேண்டாம் தான் சொல்லுவா. வம்சத்திலேயே பொம்னாட்டி வேலைக்கு போறது இல்லையேன்னு மனுல இருந்து கோட் கூட பண்ணுவா. நீ சொல்ல வேண்டியது, நான் காலையிலேயே போறேன், நீங்க ராமாஸ்லயோ கிருஷ்ணாஸ்லயோ இட்லி சாப்பிட்டுக்கோங்கன்னு. அவ்வளவுதான். ஒப்புத்துக்க மாட்டார். ஒப்புக்கொண்டுதான் ஆனும். சாய்ஸே கொடுக்காத. பண்ணி வச்சுட்டு போறேன் அப்படி இப்படின்லாம் சொல்லி தொலைக்காத. பார்க்கலாம். விட்ட குறையா சொல்லாத. அப்படிலாம் வெள்ளிக்கிழமை வரேன்னு சொல்லிடு. கணவனிடம் இந்த விஷயத்தை எப்போது எடுப்பது என்று சமயம் பார்த்து கொண்டிருந்தாள். ஆபீஸிலிருந்து வந்ததும் கிராஸ்வேர்ட் போட்டார். சாப்பிடும்போது ஒரு சந்தர்ப்பம் கிடைத்த போது போன் அடித்தது. இரவில் முடியாது. 5வது நிமிடம் தூங்கி விடுவார். ஆனால் அவரே கை அலம்பினதும் கேட்டுவிட்டார். என்னவோ சொல்லணும்னு அடிக்கடி என்னையே சுத்தின்றிருக்க என்றார். எப்படி தெரிஞ்சது? ஏமா, எத்தனை வருஷம் உன்னோட குப்பை கொட்டியிருக்கேன். நான் காத்தால ஒரு வேலைக்கு போலான்னு இருக்கேன். எனக்கும் வீட்ல இருந்து போர் அடிச்சு போச்சு. வேலைக்கா? என்ன வேலை? எவ்வளவு சம்பளம்? முதியோர் இல்லத்துல படிச்சு காட்டுற வேலை. 2000. நீ வேலைக்கு போய் 2000 ரூபாய் சம்பாதிச்சு தான் குடும்பம் நடக்கணுமா? அப்படி இல்ல, எனக்கும் பொதுபோக்கா இருக்குமேன்னு. அவர் கண்களின் பாப்பாக்கள் தீர்மானமற்ற நிலையில் ஆடின. எத்தனை மணிக்கு போனோம்? 8 மணிக்கு. எனக்கு காஃபி டிஃபன்லாம்? போறப்ப ஹோட்டல்ல சாப்பிட்டு போயிடுங்கோ. ஒரு வேளை. முடியவே முடியாது, வேண்டவே வேண்டாம் என்று சொல்வார் என்றுதான் எதிர்பார்த்தாள். மாறாக சரி என்றார். பரமேஸ்வரிக்கு திக்கென்றது. ஏனோ வீட்டு விடுதலை கிடைத்த உற்சாகம் பொங்கவில்லை. காரணம் புரியவில்லை. வெள்ளிக்கிழமை ராவ் தாத்தா குளித்துவிட்டு ஜன்னல் அருகே வெளிச்சத்தில் மாடியில் ஷால் போட்டு மூடி நாற்காலியில் உட்கார்ந்திருந்தார். அருகே வேலி ஆஃப் த டால்ஸ், அதுவும் 14 கீழ்ச்சித்தர் பாடல்களும் இருந்தன. கம் மை சைல்ட்,
இந்த மாதிரி மஞ்ச கலர் சாரி கட்டிக்காத, பொருத்தமா இல்ல. சிவப்பா இருக்க, டார்க்கா ஏதாவது கட்டு என்றார். இல்ல சுடிதார் மாட்டிக்கோ. இந்தா போன தடவை படிச்சவ 17ஆம் பக்கத்தோட நின்னுட்டா. தொடர்ந்து படி என்றார். அந்த புத்தகத்தில் 3 பெண்களின் வாழ்க்கை மிகவும் அந்தரங்கமான விவரங்களுடன் இருந்தது. ஆண் பெண் கூச்சமில்லாமல் படுக்கை அறை ரகசியங்களை பரிமாறிக்கொண்டார்கள். கெட்ட வார்த்தைகள் சரளமாக இருந்தன. பல இடங்களில் ஆபாச வார்த்தைகள் வரும்போது கூசினாள். உனக்கு பிடிக்கலையா? ஆபாசமா இருக்கு. கற்பனை கதை தானே. நீ என்ன படிக்க விரும்புற? உனக்காக நான் உடோஸ் படிக்கிறேன். சித்தர் பாடல் கொஞ்சம் படிச்சுடு. 99ஆம் பக்கம் பாரு, திரியேகம்ப மாலை. அவள் சோகையாக சிரித்தாள். கைப்பிடி நாயகன் தூங்கையிலே அவன் கையெடுத்து அப்புறம் தன்னில் அசையாமல் முன்வைத்து அயல்வளவில் ஒப்புடன் சென்று துயில் நீத்த பின் வந்து உறங்குபவளை எப்படி நான் நம்புவேன்? இறைவா, சுச்சி ஏகாம்பனே, டு யூ அக்ரி? எனக்கு அவ்வளவா தமிழ் கவிதை புரியாது சார். புரிய என்ன இருக்கு? ரொம்ப எளிமையான பாட்டு. பொண்டாட்டிய எப்படி நம்புறதுங்கிறாரு. இந்த பாட்டு தான் என் வாழ்க்கையில நடந்தது. தள்ளி வச்சது சரியா தப்பா? சரிதானே? நீங்க எல்லாருமே அப்படிதானே என்றார். இன்னைக்கு போதும் சார். வீட்டுக்கு திரும்புகையில் முன்பணமாக ரூபாய் 1000 கொடுத்தார். பரமேஸ்வரிக்கு சந்தோஷம் தலைகால் புரியவில்லை. முதலாக தன் கணவனிலிருந்து அந்நியப்பட்டு கைக்கு கிடைத்த அந்த பணத்தின் மதிப்பை விட அது அவளுக்கு கொடுத்த சக்திதான் தெம்பளித்தது. அவர் இல்லாமல் இயங்க முடியும் என்னால் என்றது மனம். தினம் காலை எழுந்து கணவனை எழுப்பாமல் கச்சிதமாக உடையணிந்து தனக்கேற்ற செருப்பு, தனக்கேற்ற காட்டன் புடவை, பிடித்த பெர்ஃப்யூம் எல்லாம் வாங்கி அணிந்து கொண்டு பிளாட்ஃபார்ம் பிள்ளையாரை வணங்கிவிட்டு 7 மணி பஸ்ஸில் ஏறிக்கொண்டு கண்டக்டர் அதே ரூட்டில் முகம் பழகி போய் புன்னகைக்க, சக பயணிகளும் புன்னகைக்க, வெளியே இத்தனை நல்ல விஷயங்களா? முதல் மாச சம்பளம் வாங்கினதும் அதை கணவனிடம் கொடுத்து நமஸ்கரித்த போது, என்கிட்டலாம் பணம் இருக்கு என்றார். இதுவரைக்கும் நீங்க சம்பாதிச்சு நான் வாங்கிட்டு இருக்கேன். நான் சம்பாதிச்சுல நீங்க ஏதாவது ஷர்ட் வாங்கிக்கோங்களே. சேச்சே, அவமானம். நீ எனக்கு எதுவும் வாங்கி தர வேண்டாம். காலையில இந்த டிஃபன் ராமாயணத்தை ஒழுங்கு பண்ணிட்டா போதும். 1 மாசமா ஹோட்டல்ல சாப்பிட்டு சாப்பிட்டு லூஸ் மோஷன். கம்பெனி டாக்டர் அமீபிக் டிசென்ட்ரியா இருக்குங்கிறார். ஹோட்டல்ல சாப்பிட்றது ஒத்துக்கவே இல்லை. இட்லி தானே சாப்பிட்றேன். சேஃப் ஆச்சே. சில நாள் மாறுதலுக்கு பூரி கிழங்கு, மசால் தோசை, வடைன்னு நாக்கு கேட்கறது பாரு. நீ வேலைக்கு போகாத, டோன்ட் கேர். ஆனா 2 இட்லி மட்டும் பண்ணி கொடுத்துட்டு போயிடு. am I asking too much என்றார். சரி என்றாள். எனவே பரமேஸ்வரி இப்போது காலை 4:30 மணிக்கே எழுந்து மாற்றி மாற்றி கணவனுக்கு இட்லி அல்லது தோசை தயாரித்து கொடுத்துவிட்டு 7 மணி பஸ் கூட்டமாக இருக்கிறது என்று 6:30க்கே புறப்படுகிறாள். ராவ் தாத்தா சில நாள் அன்பாக பொழிவார், சில நாள் கிறுக்குத்தனமாக நடந்து கொள்வார். அப்படித்தான் ஒரு முறை படித்து முடித்ததும், எங்க போற என்று கையை பிடித்தார். வா, எனக்கு பவுடர் போட்டு விடு. ஆழ்வார்பட்ட சொத்தை வித்தா 1 கோடி வருங்கிறா. 1 கோடியை வச்சுண்டு நான் என்ன பண்ணுவேன்? உனக்கு எழுதி தரேன் என்றவர் மிக அவசரமாக அவள் எதிர்பாராத இடங்களிலெல்லாம் தனது ஒல்லியான உலர்ந்த கையை உலவ விட்டதை சட்டென்று விலக்கி கொண்டு வெளியே வந்தாள். உடம்பு படபடத்தது. வீட்டுக்கு போனதும் ஹேமாவுக்கு போன் செய்தாள். அவள் டாக்டர் மேனனுடன் இத்தாலியில் பெண்கள் மாநாட்டுக்கு புறப்படும் அவசரத்தில் இருந்தாள். என்ன விஷயம் சொல்லு. தாத்தா சரியில்லடி ஹேமா. என்னாச்சு? கை அலையிறது, கண்ணும் அலையிறது. அவ்வளவுதானே. அவருக்கு என்ன வயசு தெரியுமா? நியரிங் 80. அவரால் என்ன பண்ண முடியும்? ஏதோ ஒரு பாசாங்கு சந்தோஷத்துக்காக, பழைய ஞாபகத்துக்காகத்தான் கொஞ்சோண்டு பாக்கி இருக்கு சபலம். இத டாலரேட் பண்ணுங்கிறியா? ஹேமா உடனே, பாரு, உன்னை ஒரு நர்ஸ் மாதிரி நினச்சிக்கோயேன். அடுத்த வருஷம் செத்து போறதுக்குள்ள ஒரு அல்ப சந்தோஷம் கொடுக்குறோன்னு நினச்சிக்கோயேன். ஒவ்வொருத்தரும் இல்லாத பாசாங்கு சந்தோஷம். அவரால் ஒன்றும் முடியாது. பிடிச்சி ஒரு தள்ளுதல்னா அந்த க்ஷணமே பிராணனை விட்டுடும். உனக்கு பிடிக்கலன்னா நேரா தாத்தா கிட்ட சொல்லிடு. இல்ல நாக்காலிய கொஞ்சம் தள்ளி வச்சுன்னு படி. தாத்தா புரிஞ்சுப்பார். பரமேஸ்வரிக்கு குழப்பமாக இருந்தது. தாத்தா தொட்டதால கருப்பு கருப்பு கலைஞ்சு போச்சுன்னு அந்த டைப்பா நீ? சொல்ல தெரியல ஹேமா.
என்னமோ கம்பளி பூச்சி ஊறுற மாதிரின்னா இருக்கு. ஹேமா இத்தாலிக்கு போய் வந்த பின் பெய்ஜிங் செல்லும் ஆயத்தத்தில் மும்முரமாக இருந்தாள். ஒரு முறை சந்தித்த போது காரில் அவளை வீட்டில் கொண்டு விட்டாள். எப்படி இருக்க? தாத்தா தொந்தரவு பண்றாரா? இல்ல ஹேமா, பாதி நாளைக்கு படிக்கிறப்பவே தூங்கிடுறார். கணவன்? அவருக்கு டைனிங் டேபிள் மேல இட்லியும் மோரும் வச்சுட்டா போறோம். சொன்னேன் பாத்தியா? இப்ப லைஃப் கொஞ்சம் வித்தியாசமா இல்ல உனக்கு? உனக்குன்னு ஒரு தனி சுதந்திரம், தனியா பஸ்ல போறது, சம்பளம் வாங்குறது, சம்பாதிக்கிறத உனக்குன்னு செலவு பண்ணிக்கிறது, எல்லாமே மாறுதலா ஒரு விடுதலை போல இல்ல? இதுதான் விடுதலையா ஹேமா? என்றாள் பரமேஸ்வரி.